ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம டியூப்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சில பேர் வந்து அதை டப்புள்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த டியூப்பிள் அல்லது இந்த டப்புள் அப்படிங்கிறது வந்து பைத்தனில் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். அது எப்படிப்பட்ட டேட்டா ஸ்ட்ரக்சர்னா இம்யூட்டபிள் டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்போது லிஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் டியூப்பிளும் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஆனால் இந்த டியூப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு இம்யூட்டபிள் இன் நேச்சர். இது இம்யூட்டபிளா இருக்கிற ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஆனால் அந்த லிஸ்ட் வந்து மியூட்டபிள் இன் நேச்சர். ஆனால் டப்புளை பொறுத்த வரைக்கும் டப்புள் இஸ் ஆல்சோ எ சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸ். ஆனால் இது இம்யூட்டபிள் இன் நேச்சர். ஓகேங்களா? ஸோ இம்யூட்டபிள், மியூட்டபிள் அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்சஸ்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் ஸ்ட்ரிங்கை பற்றி நம்ம படிக்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒருவேளை அந்த விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னா, இம்யூட்டபிள் அப்படின்னா ஒருவேளை நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ, நெவர் சேஞ்சிங் வேல்யூ அப்படின்னு நினச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு டப்புளில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஒரு புது ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். அதுதான் அங்கே இம்யூட்டபிள். ஆனால் மியூட்டபிள் அப்படின்னா ஒரே ரெஃபரன்ஸ் தான், அதில் என்ன சேஞ்சஸ் வேணால் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக மனசில் வச்சுக்கிறதுக்கு இம்யூட்டபிள் அப்படின்னா அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதை சேஞ்ச் பண்ண முடியாது. மியூட்டபிள் அப்படின்னா அதில் இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம எவர் சேஞ்சிங் வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ டியூப்பிளில் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது? ஸோ டியூப்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நார்மல் பிராக்கெட் பராந்தசிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் டியூப்பில் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் டி அப்படின்னு போட்டிங்கன்னா கிளாஸ் டியூப்பிள் அப்படின்னு வரதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ டியூப்பிளில் எப்படி வேல்யூஸ்லாம் அசைன் பண்ணலாம்? சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்த பராந்தசிஸ் தான் டியூப்பிளுக்கான அந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கான அந்த சிம்பிள் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் 1, 2, 3, 4, 5 இப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க டீங்கிறது இந்த பிராக்கெட்குள்ளே இருக்கு. டைப் ஆஃப் டீன்னு போட்டிங்கன்னா அது டியூப்பிள் அப்படின்னு சொல்லுது. இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னா டி ஈக்குவல் டு 1, 2, 3, 4 அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இப்படி பண்ணனா இது எரர் அடிக்கும். இது எரர் அடிக்கல. ஏன் எரர் அடிக்கலைன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு பராந்தசிஸை போட்டு இதை டியூப்பிளாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ டைப் ஆஃப் டீன்னு போட்டு பாருங்க, அது வந்து டியூப்பிள் அப்படின்னு சொல்றத நம்மளால கவனிக்க முடியுது. இப்போ ஒருவேளை நமக்கு ஒரே ஒரு வேல்யூவை வச்சு டியூப்பிள் கிரியேட் பண்ண முடியுமா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா டி ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ டி ஈக்குவல் டு 1ன்னு சொன்ன பின்னாடி டைப் ஆஃப் டீன்னு சொன்னா என்ன வரும்? டியூப்பிள்னு வருமா? பார்த்தீங்கன்னா வராது. அது இன்டீஜர்னு வருது. ஏன்னா டி ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் 1 வேல்யூவை ஒரு டீங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுற மாதிரி. அப்படின்னா ஒரு சிங்கிள் வேல்யூவை ஒரு டியூப்பிளுக்கு அசைன் பண்ணணும்னு என்ன பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா இதே இடத்துல கமா மட்டும் நான் போட்டேன்னா அது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்னா ஒரு சிங்கிள் வேல்யூ இருக்கு, ஆனால் அந்த சிங்கிள் வேல்யூவை ஒரு டப்புலாக ட்ரீட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்களேன், இப்போ நான் டைப் ஆஃப் டீன்னு போட்டு பார்த்தா எப்படி வருது? இங்கே பார்த்தீங்களா டப்புள் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டப்புளை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா டி ஈக்குவல் டு டப்புள் அப்படின்னே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ஷனரி கிரியேட் பண்ணப்போ டி ஈக்குவல் டு டிக்ட் ஆஃப்னு போட்டோம், லிஸ்ட் கிரியேட் பண்ணப்போ லிஸ்ட் ஆஃப் அப்படின்லாம் போட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி டி ஈக்குவல் டு டப்புள் ஆஃப்னு போடலாம். ஸோ இதில் நான் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் என்னால் வேல்யூஸும் பாஸ் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா டப்புள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். டீன்னு போட்டேன்னா இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்களுடைய கேரக்டர்ஸையும் அது பிரித்து தனித்தனியாக போட்டிருக்கு. ஏன்னா இந்த டப்புள் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும் அப்படின்னு அது அசியூம் பண்ணியிருக்கு. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் பிரித்து அது ஒரு டப்புள் கிரியேட் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் மேலே நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோமோ
அதே மாதிரி இந்த டப்புள் மேலேயும் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் வேணும்னா t of 0, லாஸ்ட் கேரக்டர் வேணும்னா t of -1, இல்ல ஒருவேளை ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வேணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5th இண்டெக்ஸ் வரைக்கும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோங்க, இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லாட்டி எனக்கு வந்து ஆஃப்டர் 5th இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா இந்த லாஸ்ட்ல எஸ் வரதை நம்மளால பார்க்க முடியுது. டப்புள்ல லிஸ்ட்ல எப்படியெல்லாம் நம்ம ஸ்லைசிங் பண்றோமோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் இந்த டப்புள் மேலேயும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த டப்புளுடைய இம்யூட்டபிலிட்டியை நம்ம ஒரு தடவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். L = 1 2 3. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா L of 0 = 99 செட் பண்றேன். இப்போ அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. இப்போ L பார்த்தீங்கன்னா 99 2 3 அப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு டப்புள்ல 1 2 3 அப்படின்னு நான் 3 வேல்யூ கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ Tல பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா T of 0 = 99 அப்படின்னு கொடுக்குறேன். என்ன நடக்கும் பாருங்க, என்ன சொல்லுது? tuple object that does not support item assignment. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் tuple வந்து immutable அப்படின்னு பார்த்தோம். அதாவது இதுல இருக்கிற வேல்யூஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்படி அது எதிர்பார்க்கும். அதனால அந்த வேல்யூவை நம்ம மாத்த ட்ரை பண்ணும்போது அது வந்து எரர் அடிக்குது. நீங்க இந்த ரெஃபரன்ஸ்க்குள்ளார இருக்கிற இந்த வேல்யூவை மாத்த முடியாது அப்படின்னு. அப்படின்னா இந்த டப்புள்ல எப்படிதான் வேல்யூவை சேஞ்ச் பண்றது? அப்படி வேல்யூவை சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம ஒரு புது ரெஃபரன்ஸ் தான் கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்றது? ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுவோமோ அதே மாதிரி அப்ரோச் பண்ண வேண்டியது அவசியம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன பண்றோம்னா t = tuple of tuples அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ tன்னு பார்த்தீங்கன்னா இதுல tuples அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் கேரக்டர் அதை நான் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் மாதிரி t of 0 = இப்போ நான் வந்து ஜப்புல்ஸ்ன்னு மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன். ஜேன்னு போட்டேன்னா அது ஒர்க் ஆகாது, அது எரர் அடிக்கும் இல்லைங்களா? அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்றது? இப்போ t = நான் என்ன பண்றேன்னா j + t of 1:. இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த ஜேவை ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல ஆட் பண்ணிட்டு t அப்படிங்கிற இந்த டியூப்பிள்ல 0 1 1ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா கண்டென்ட்டையும் எடுத்துக்கோ அப்படின்னு நான் இங்க சொல்லியிருக்கேன். இப்போ இது ஒர்க் ஆகுமா ஆகாதா? இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இப்போ இதுவும் ஒர்க் ஆகல. ஏன்னா இங்க என்ன சொல்லுது பாருங்க, கேன் கன்காட்டினேட் ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங் நாட் டப்புள் அப்படின்னு சொல்லுது. அதாவது இது வந்து ஸ்ட்ரிங்கு, இந்த ஸ்ட்ரிங்கை தூக்கி நான் இந்த டப்புளோடு சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்ப இதை எப்படி ஹேண்டில் பண்றது? இதுவும் ஒரு டப்புளா இருந்துச்சுன்னா தான் டப்புள் பிளஸ் டப்புள் ஒர்க் ஆகும் இல்லைங்களா? அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எப்படி பார்த்துருக்கோம்? ஒன்று இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல போட்டுட்டு இதை நம்ம பிராக்கெட்ல போட்டுட்டு ஒரு கமா போட்டோம்னா இந்த சிங்கிள் கேரக்டரை அது ஒரு டப்புலா ட்ரீட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ என்ன நடக்குது பாருங்க. இப்போ அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ டீயை போய் பார்த்தீங்கன்னா ஜப்புல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆனா முன்னாடி நாம பார்த்த டப்புல்ஸ் அப்படிங்கிறது வேற டி, இப்போ நம்ம பார்க்குற இந்த ஜப்புல்ஸுங்கிறது வேற டி. ஏன்னா இந்த வேல்யூ மாறிடுச்சு இல்லைங்களா? அதனால ஒரு புது ரெஃபரன்ஸ் டீயை கிரியேட் பண்ணி அந்த ரெஃபரன்ஸுக்கு இந்த ஜப்புல்ஸ் அப்படிங்கிறது பாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு டப்புல்ல இருக்கிற ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம ஏன் செய்யறோம் அப்படின்னா, இப்படி ஒரு ஒர்க் அரவுண்டை எடுத்து நம்ம ஏன் வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டப்புல்ஸ் ஆர் இம்யூட்டபிள். ஒரு ஸ்ட்ரிங் எப்படி இம்யூட்டபிளோ அதே மாதிரி டப்புல்ஸும் இம்யூட்டபிள். அதை நம்ம மறந்துடவே கூடாது. இப்போ இந்த டப்புல்ல நம்ம வேற என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டப்புல்லையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். எப்படி பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டப்புள் கிரியேட் பண்றேன். 1, 5, 2 அப்படின்னு ஒரு டப்புள் கிரியேட் பண்ணிட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2, 0, 0 அப்படின்னு கிரியேட் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா 1, 5, 2 அப்படிங்கிற இந்த டப்புள் 2, 0, 0 அப்படிங்கிற இந்த டப்புளை விட கம்மியா இருக்கா அப்படின்னு நான் செக் பண்றேன். இப்போ எப்படி இருக்கு? ட்ரூன்னு வருமா ஃபால்ஸ்ன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வரும். இப்போ நீங்க இதை சிம்பிளா 152 <200ன்னு வச்சுக்கோங்களேன்.
இது கண்டிஷன் வந்து ட்ரூ தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 100 மாற்றிட்டேன். இப்போ ட்ரூவா ஃபால்ஸா? இப்போ வந்து ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டப்புளில் அப்படியே கம்பேர் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளால டப்புல வச்சு மல்டி அசைன்மெண்ட் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, ஒய்ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, இசட்னு ஒரு வேரியபிள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிளுக்கு நான் ஒரே ஷாட்டில் வேல்யூ அசைன் பண்ணணும்னா எப்படி அசைன் பண்ணுறது? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5, 10, 15 அப்படின்னு இந்த வேல்யூ அசைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா XYZ ஈக்குவல் டு 5, 10, 15 2 டப்புள் கொடுத்தேன். இப்போ எக்ஸ் வேல்யூ பாருங்க 5, ஒய் வேல்யூ 10, இசட் வேல்யூ 15. லெஃப்ட் சைடில் நான் இந்த டப்புள் கொடுக்காம கூட பண்ணலாம். ஸோ நான் டப்புள் கொடுக்கலன்னா அது டிஃபால்ட்டாக அது ஒரு டப்புளாக கன்வெர்ட் பண்ணிக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 15, 20, 120, 150 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்பயும் அக்செப்ட் பண்ணிக்க x15, y120, z வந்து 150. அப்போ பார்த்தீங்கன்னா டப்புளை யூஸ் பண்ணி நம்ம மல்டி அசைன்மெண்ட்டை நம்மளால செய்ய முடியும். ஒரு இன்டீஜரை தான் எடுத்திருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இங்கே கிளாஸ் இன்ட்டுன்னு தான் வருது, இங்கே டப்புள்னு வரதில்லை. அப்படின்னா இது மல்டி அசைன்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. டப்புளை யூஸ் பண்ணி கிளவர் ஸ்வாப்பிங் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற வேல்யூவில் ஒரு 5 இருக்கு, பிங்கிற வேல்யூவில் 10 இருக்கு. இப்போ ஏ 10 ஆகணும், பி வந்து 5 ஆகணும். எப்படி ஸ்வாப் பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு ஒரு இன்டர்மீடியேட் வேரியபிள் தேவைப்படுது இல்லைங்களா? இன்டர்மீடியேட் வேரியபிள் இருந்துச்சுன்னா தான் நம்மளால ஸ்வாப் பண்ண முடியும். ஆனால் பைத்தனில் பார்த்தீங்கன்னா இந்த டப்புள்ங்கிற கான்செப்ட் இருக்கிறனால நம்மளால கிளவர் ஸ்வாப்பிங் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஏ கமா பி ஈக்குவல் டு பி கமா ஏ அப்படின்னு போட்டேன்னா என்ன நடக்குது? இப்போ ஏ வேல்யூ பாருங்க 10 ஆயிடுச்சு, பிங்கிற வேல்யூ 5 ஆயிடுச்சு. ஸோ இன்டர்மீடியேட் வேரியபிள் இல்லாமையே இந்த கிளவர் ஸ்வாப்பிங்கை நம்மளால செய்ய முடியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ஷனரியை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ டிக்ஷனரியும் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரிட்டர்ன் டைப் வந்து டப்புலாக இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணலாம். ஸோ டிக்ஷனரியில் நான் என்ன பண்ணுறேன்னா டி ஆஃப் 1 ஈக்குவல் டு 1, டி ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 இப்படி வச்சுட்டேன். இப்போ நான் டின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஷனரியுடைய கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் ஐட்ரேட் பண்ணுற சமயத்தில் எப்படி ஐட்ரேட் பண்ணுவேன்னா டி டாட் ஐட்டம்ஸ்ன்னு ஐட்ரேட் பண்ணுவேன் இல்லைங்களா? அப்போ நான் டி டாட் ஐட்டம்ஸ்ன்னு போடும்போது பாருங்கள் டிக்ட் ஐட்டம்ஸ் இங்கே ப்ராக்கெட் வந்துருச்சு இல்லைங்களா? ஒரு டப்புள், அந்த டப்புளுக்குள்ளார ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டுக்குள்ளார இந்த கீ அண்ட் வேல்யூ இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நம்ம இந்த டப்புளில் எப்படி சார்ட் பண்ணுறது? நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிக்குள்ளார இன்னொரு வேல்யூ அசைன் பண்ணலாம். -1 ஈக்குவல் டு -1. இப்போ பார்த்தீங்கன்னா டியில் வந்து 1, 2, 2, -1. இப்போ ஒருவேளை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த -1 வந்து முன்னாடி வரணும் இல்லைங்களா? இப்போ இந்த சினாரியோஸில் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? இப்போ நம்ம டி டாட் ஐட்டம்ஸ்ன்னு போட்டோம்னா அது ஒரு டப்புள் கொடுக்குது இல்லைங்களா? ஸோ இந்த டப்புள் வந்து ஒரு லிஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்கு. இப்போ நம்ம இதை சார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் சார்ட் பண்ண முடியும். ஏன்னா வந்து டப்புள் வந்து இம்யூட்டபிள், அதனுடைய வேல்யூஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம லிஸ்ட் ஆஃப் டி டாட் ஐட்டம்ஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இந்த டப்புள் வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி எல்எஸ்டிங்கிற ஒரு வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண முடியுங்க என்னால் எல்எஸ்டி ஆஃப் சார்ட். இப்போ நான் எல்எஸ்டின்னு போட்டேன்னா பார்த்தீங்களா -1, -1 அப்படிங்கிற இந்த டப்புள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி டப்புளை வந்து நம்ம சார்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம டைரெக்டாக பண்ண முடியாது. அதை ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்லேயோ அல்லது சார்ட்டபிள் ஃபார்மேட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்ததா ஒரு டப்புளை எப்படி நம்ம ஐட்ரேட் பண்ணுறது? இப்போ டப்புள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு லிஸ்ட் மாதிரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணுற மாதிரியே நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒரு டப்புளையும் ஐட்ரேட் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு டப்புள் வந்து டிஃபைன் பண்ணலாம். டி ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6 இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் ஐட்டம் இன் டி கோலன் பிரிண்ட் ஐட்டம் அப்படின்னு போட்டால் என்ன வரும் பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 இப்படி வருது. இப்போ நெஸ்டட் டப்புள்ஸ் இருந்தால் அதை எப்படி ஐட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டப்புள் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன் ஆஃப் 1, 2, 3 அல்லது 1, 2 அப்படின்னு வச்சிடுறேன்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டப்பிள் 2, 3 அதுக்கப்புறம் 3, 4 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ, இப்போ இந்த டப்பிள் பார்த்தீங்கன்னா, இப்படி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ, 3 டப்பிள்குள்ளார டப்பிள் இருக்கு. ஸோ, அதுக்குள்ள 1, 2, 2, 3, 3, 4ன்னு இருக்கு. இப்போ நான் டப்பிள் எப்படி ஐட்ரேட் பண்றது? இப்போ பாருங்களேன். நான் val1, val2 int. ஸோ, இந்த இதில 2 வேல்யூ இருக்கு. ஸோ, 1, 2. ஸோ, வேல்யூ 1, வேல்யூ 2வ எடு அப்படின்னு சொல்லிட்டு print val1, val2. இப்போ குடுத்தனா என்ன ஆகுது பாருங்க. அழகா 1, 2, 2, 3, 3, 4ன்னு வருது. ஒருவேளை இந்த மாதிரி மல்டிபிளா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு. 99, 100, 101 இப்படி இருக்குன்னா எப்படி ஐட்ரேட் பண்றது? அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா ஃபார் x, y, z in tuple print x, y, c அப்படி போட்டீங்கன்னா என்ன நடக்குது? பார்த்தீங்களா 1, 2, 99, 2, 300 அதுக்கப்புறம் 3, 4, 101. ஸோ அப்போ பாருங்க ஐட்ரேட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி டப்பிள்ல. ஸோ அதனால இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம டப்பிள்ல இருக்கிற வேல்யூ எப்படி இருக்கு, அது எப்படி டிசைன் ஆகிருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டப்பிள்கான அந்த ஐட்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி. இப்போ அடுத்ததா இந்த டப்பிளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு சில மெத்தட்ஸ் மட்டும்தான் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டப்பிள்ல வந்து நான் என்ன பண்றேன்னா, இப்போ 1 to 99 இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு வேல்யூ அல்லது ஒரு டப்பிள் எக்ஸிஸ்ட் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றது? இப்போ 1, 2, 99 இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்க சொன்னேன்னா அது பார்த்தீங்கன்னா 0th இண்டெக்ஸ்ல இருக்குன்னு சொல்லுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 3, 4, 101 அப்படின்னு கொடுத்தேன்னா அது செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ பாருங்க இந்த இண்டெக்ஸை வச்சு நம்மளால சர்ச் பண்ண முடியும். இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்களேன் 1, 2, 3 இப்படி வச்சுக்கலாம் நம்ம 10, 20, 30, 40ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து t1 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 30 அப்படின்னு போட்டோம்னா 2ன்னு வரும். ஒருவேளை நான் அந்த இண்டெக்ஸ் அதால இப்போ 300ன்னு போடுறேன். அந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுதுங்க? அந்த மாதிரி ஒரு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. வேல்யூ எரர் இந்த மாதிரி எக்ஸுங்கிற இந்த வேல்யூ இட் இஸ் நாட் இன் டப்பிள் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம இண்டெக்ஸை யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு டப்பிள் கிரியேட் பண்ணிட்டு அதில் 1, 1, 2, 2, 3, 3, 3, 4 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா t டாட் கவுண்ட் ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்தேன்னா எத்தனை கவுண்ட் இருக்குன்னு சொல்லுது. ஒரே ஒரு 2 தான் இருக்கு. இதே இது நான் 3ன்னு கொடுத்தேன்னா எத்தனை வருது பாருங்க 3ன்னு வருது. ஸோ 3, 3 இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த t டாட் கவுண்ட்டுங்கிறது இந்த டப்பிள்குள்ளார இருக்கிற ஒரு வேல்யூ எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி t டாட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ எந்த இண்டெக்ஸில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க நமக்கு உதவி செய்யுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் டப்பிள். ஸோ டப்பிளை பற்றி பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா டப்பிள் வந்து இம்யூட்டபிள் இன் நேச்சர். எப்படி ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க் ஆகுதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இது இம்யூட்டபிலிட்டி ஒர்க் ஆகுது. ஸோ பிஹேவியர் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் மாதிரியே இது பிஹேவ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.